வணக்கம் நேயர்களே, குமுதம் செய்திகளை வழங்குவதற்காக கோபாலகிருஷ்ணன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். ஐந்தாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. காலை 11 மணி நிலவரப்படி 23.66% வாக்குகள் பதிவு. காங்கிரஸ் வேட்பாளர் ராகுல் காந்தி போட்டியிடும் உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி தொகுதியில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. பாஜக வேட்பாளர் தினேஷ் பிரதாப் சிங் ஜனநாயக கடமையை ஆற்றினார். ஆந்திரா, கர்நாடகா, கேரள மாநில அரசுகள் தடுப்பணைகள் கட்டுவதை திமுக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். கைகட்டி வேடிக்கை பார்த்து மாநில உரிமைகளை அடமானம் வைக்கக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கர்நாடக அரசு மேகதாது அணையிலே தடுப்பணை கட்ட முயற்சிக்கின்றது. அதையும் சட்ட ரீதியாக சந்தித்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டி கொண்டிருக்கின்றன. கட்டப்பட்டு விட்டது பல இடத்தில. மேலும் கட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதையும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட். அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை தொடரும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். குமரி, கோவை, நெல்லை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் மாநில பேரிடர் குழு தயார் நிலை. மிக கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள முகாம். வருகிற 23ஆம் தேதி வரை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம். சூறைக்காற்று வீசும் என்பதால் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் பரவலாக கனமழை. தஞ்சை, மதுரை, தேனி உட்பட தென் மாவட்டங்களில் கொட்டிய மழையால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை. எழும்பூர், ராயப்பேட்டை, சைதாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. தொடர் கனமழையால் பேச்சிப்பாறை இடையிலிருந்து 2வது நாளாக உபரி நீர் வெளியேற்றம். தாமிரபரணி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பிற்பரப்பு அருவியில் குளிக்க தடை. தருமபுரி மாவட்டம் அரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடரும் கனமழை. சித்தேரி மலைப்பகுதியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்ட நிலையில் ஆற்றை கடக்க முடியாமல் 7 கிராம மக்கள் தவிப்பு. கோடை விடுமுறை காரணமாக ஒகேனக்கலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். மெயின் அருவி, சினி அருவி மற்றும் காவிரி ஆற்றுப் பகுதியில் குளித்தும் பரிசல் பயணம் செய்தும் மகிழ்ச்சி. சதுரகிரி கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல தடை. தொடர் மழை காரணமாக வருகிற 23ஆம் தேதி வரை தடை விதித்து வனத்துறை உத்தரவு. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் நெல் அறுவடையை தொடங்கிய விவசாயிகள்.
நெற்களம் இல்லாததால் சாலைகளில் நெல்லை உலர வைக்கும் அவலம். சென்னை ஈக்காடு தாங்கல் மெட்ரோ ரயில் நிலைய வளாகத்தில் முன்பகை காரணமாக ஆசிட் வீச்சு. நடைபாதையில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தைகள் உட்பட 5 பேர் படுகாயமடைந்த நிலையில் ஆசிட் வீசியவருக்கு வலைவீச்சு. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மாமூல் தர மறுத்ததால் டாஸ்மாக் ஊழியருக்கு அரிவாள் வெட்டு. காவலரையும் வெட்டி தப்பிச் செல்ல முயன்ற 2 இளைஞர்களை கைது செய்தது காவல்துறை. தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு செல்ல போதுமான அரசு பேருந்துகள் இல்லை. தனியார் பேருந்துகளில் நபர் ஒருவருக்கு 1500 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே மணமகனுக்கு ஜல்லிக்கட்டு காளை பரிசு. பாரம்பரியம் மாறாது தான் வளர்த்த காளையை புகுந்த வீட்டிற்கு அழைத்துச் சென்ற மணமகள். உத்தரப்பிரதேசத்தில் 8 முறை வாக்களித்த 16 வயது சிறுவன் கைது. சிறுவன் வாக்களித்த வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவு. ஒடிசாவின் பூரி பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி ரோட் ஷோ. திரளான பாஜகவினர் பங்கேற்ற பிரதமருக்கு வரவேற்பு. ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. வெளியுறவுத்துறை அமைச்சர் உசைன், மூத்த அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரும் பலி என அறிவிப்பு வெளியீடு. ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழப்பு வருத்தத்தையும் அதிர்ச்சியையும் அளிக்கிறது. இந்திய ஈரான் இருதரப்பு உறவை வலுப்படுத்த அவர் ஆற்றிய பங்கு எப்போதும் நினைவு கூறப்படும். பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழப்பு செய்தியை கேட்டு கொண்டாடிய ஈராக் மக்கள். இங்கிலாந்து உட்பட பல்வேறு நாடுகளில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடிய ஈராக் மக்கள். இத்தாலி ஓபன் டென்னிஸ் தொடரில் சாம்பியன் பட்டத்தை வென்றார் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ். இறுதிப் போட்டியில் சிலி வீரர் நிக்கோலஸை நேர் செட்டில் வீழ்த்தி அபாரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்தது. கிராம் 6900 ரூபாய்க்கும் சவரன் 55,200 ரூபாய்க்கும் விற்பனை. மோகன் நடிக்கும் ஹரா படத்தின் அடுத்த அப்டேட் வெளியானது. படத்தின் மகளே பாடலின் லிரிக்கல் வீடியோ இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகிறது. KGF இயக்குனர் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் நடிக்கிறார் ஜூனியர் NTR. NTR பிறந்த நாளில் அறிவிப்பை வெளியிட்ட படக்குழு ஆகஸ்டில் படப்பிடிப்பை தொடங்குகிறது.